இருளுக்குள் காத்திருக்கும் அது நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8. இந்த எபிசோட் ஒரு போனஸ் எபிசோட்னு சொல்லலாம். நான் இந்த எபிசோடை தேடி போகலை, ஆனால் இந்த எபிசோட் என்னை தேடி வந்தது. இதில் இன்னொரு அதிசயம் என்னென்னா, ஒரே மாதிரியான செய்திகள், தகவல்கள் இந்த எபிசோடில் கிடைச்சது. அதாவது 2 வேறு இடத்துல உள்ள ஒரு சம்பவம், அது ரெண்டுமே ஒரே நேரத்தில் என்னமோ நான் ஆர்டர் பண்ண மாதிரி வந்துச்சு. கூலிம், அதாவது கெடா மாநிலத்தில் ஒரு முக்கியமான நகரம் கூலிம். அதிகமான இந்தியர்கள் இருக்கிற ஒரு இடம், அதிகமான பாரம்பரியம் நிறைந்த இடம். கெடா மாநிலம் இன்று நிறைய டவுன்ஷிப் வந்துடுச்சு. ஆனால் இந்த கூலிம் அப்படின்றது ஏர்லி செட்டில்மெண்ட், ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்குது. நம்மளுடைய நாட்டின் பிரதமர், மலேசியாவின் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான், அவர் வேலை செய்த பெகாவாய் டயரா ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதாவது மாவட்ட செயலாளராக, அந்த நேரத்தில் வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் மாவட்ட செயலராக வேலை செய்த அந்த ஆஃபீஸ், அவர் தங்கியிருந்த வீடு இன்னும் கூலிமில் இருக்குது. இதை பற்றி என்னுடைய நெருங்கிய நண்பர், எனக்கு பாட்டு பாடுறதுக்கெலாம் சொல்லித்தர ஒரு நண்பர், அவர் பேர் திரு சக்கரவர்த்தி. நாங்கள் செல்லமாக அவரை திரு சக்கரான்னு தான் கூப்பிடுவோம். சக்கரான்னு தான் அவரை நாங்கள் கூப்பிடுவோம். அவர் காவல்துறையில் இருக்கார். ஒரு முறை அவரை வேறு விஷயத்துக்கு போயிருந்தேன், ரத்த தானத்துக்காக போயிருந்தேன் கூலிமுக்கு. என்னை ரத்த தான முகாமுக்கு வர சொல்லிடுவாங்க எப்பொழுதுமே. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் போயிடுவேன். ரத்த தானம் முடிச்சிட்ட பிறகு சரி கூலிமுக்கு வந்திருக்கோம், இவர் ஃப்ரீயாக இருக்காரான்னு கேட்பேன்னு சொல்லி அவரை நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் இந்த கூலிம் டவுனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படின்னு காமிச்சிருந்தார். அப்படி துங்கு அப்துல் ரஹ்மான் வேலை செய்த இடம், அவர் தங்கியிருந்த வீடெல்லாம் காட்டும் பொழுது, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு இடத்த காட்டுறேன் அப்படி சொல்லி எனக்கு காமிச்ச இடம் தான் கூலிம் மால். இந்த கூலிம் மால்னோட ரொம்ப ஹேப்பனிங்கான ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் நினச்சிடாதீங்க. இதை கட்டி ஏறத்தாழ 20-30 வருடம் ஆகுது. ஆனால் இன்று அது ஒரு அபேண்டன் பில்டிங். இந்த சம்பவம், அதாவது இவர் நான் சந்திக்க போய் இந்த கூலி மால்ன்ற தகவல் எனக்கு கிடைச்ச இந்த சம்பவமும், அதற்கு அடுத்த பயணம் ஈப்போ. அந்த ஒரு வாரத்தில் ஈப்போக்கு போக வேண்டிய வேலை வந்தது. அங்கே இருக்கிற ஒரு நண்பர், அவர் பேர் திரு சுரேன். அவருடைய அமானுஷ்ய அனுபவங்களையும் பல அனுபவங்களை நம்ம கடந்த சீசனெல்லாம் நிறைய கேட்டிருந்திருப்போம். ஒரு முறை கேமரன் ஹைலண்டில் அந்து பூச்சவங்க நான் பார்த்தேன்னு சொன்னால, இவர் கூட போய் மதர்ஸ் டே கொண்டாடுற அன்னைக்கு தான் இந்த அனுபவமும் கிடைச்சது. திரு சுரேன் ஒரு நல்ல நண்பர். அந்த வாரம் ஈப்போக்கு போயிருக்கும் பொழுது, வாங்க சாப்பிட போகலான்னு சொல்லி குடும்பத்தோடு எல்லோரும் சாப்பிட என்னை கூப்பிட்டு போனாங்க. இவர் நான் வந்தாருன்னா ஒரே குஷியாயிடுவார். ஒரு வேலை இருந்துச்சுன்னா அந்த ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போக மாட்டார், வேற எங்கேயா சுற்றிக்கிட்டு இருப்பார், என்னை கூட்டிக்கிட்டு சுற்றுவார். அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி போகும்பொழுது, இங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்துருக்கீங்களான்னாரு. நான் முன்ன பார்த்ததே கிடையாது. நான் சொன்னேன், இங்கே ஒரு பில்டிங் இருக்கிறது இப்போ தான் பார்க்குறேன், ஆனால் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். பார்க்க அழகாக இருக்குது தானே. இந்த பில்டிங் ஒரு காலத்தில் ஜெகஜோதியாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி ஒரு காக்கா கூட இல்லை அப்படின்னார். கண்டிப்பாக ஈப்போல இருக்கிற பலருக்கு தெரிஞ்சிருக்கும். பர்ச்சாம் போகன்வில்லா. ஒரே நேரத்தில் கூலி மால், பர்ச்சாம் போகன்வில்லா, அதாவது ஈப்போல பர்ச்சாம்ன்ற ஒரு இடத்துல பர்ச்சாம் போகன்வில்லா அப்படின்ற ஒரு பில்டிங். இந்த போகன்வில்லா ஒரு காலத்தில் ஹோட்டலாகவோ இல்லை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு பில்டிங் தான். இன்னும் ஸ்விம்மிங் ஃபுல்லாக அங்கே இருக்குது, ஆனால் குளிக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. இந்த பக்கம் கூலி மால், கூலிமோட டிஎன்பிக்கு பின்னாடி தான் இந்த மால் இருக்குது.
அதை சுற்றி தாமான்லாம் இருக்குது, அங்கே ஆளுங்களாம் வசிக்கிறாங்க. இந்த 2 பில்டிங்கும் அபேண்டன்ட், பாழடைந்தது. யாருமே இதில் வந்து எந்த விதமான பிஸ்னஸ் ஆப்ரேஷன் எதுவுமே கிடையாது. பார்க்கும் பொழுதே தெரியும் இங்கே எதுவுமே இல்லை. செடியும் கொடியுமா அழுக்கா ஒட்டடை பிடிச்சி போய் தூசி படிந்து இப்படி தான் இருக்கிற 2 பில்டிங் அப்படி தான் இருந்தது. யதார்த்தமாக கூலிமில் மிஸ்டர் சக்ரா, பர்ச்சாமில் இருக்கிற அந்த போகன்வில்லா அந்த இடத்த எனக்கு காமிச்சது திரு சுரேன். இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. ஆனால் நான் கூலிமுக்கு போனதுனால அந்த கூலிமாலை பார்த்தேன், பர்ச்சாமுக்கு போனதுனால அந்த பர்ச்சாம் போகன்வில்லாவை பார்த்தேன். யதார்த்தமாக இவங்க 2 பேரும் அவங்க இடத்துல இருக்கிற இந்த அபேண்டன் பில்டிங்கை பற்றி என்கிட்ட சொன்னாங்க. இதனால் என்ன பயன் கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை டிக்டாக்லேயோ இல்லை யூடியூப்லேயோ தட்டி பார்த்தீங்கன்னா இதை பற்றி பல பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க வித் வீடியோ. நீங்கள் வீடியோலாம் பார்க்கலாம். கூலி மாலில் ஏற்பட்ட வதந்தி என்னன்னா, ஒரு மனுஷனோட உருவம், அது வந்து எந்த இனத்தை சேர்ந்தவரெலாம் தெரில, ஒரு மனுஷன் நிற்கிற உருவம் பில்டிங்கில் ஆளே இல்லை. 1. 2வது, ஒவ்வொரு மாடிக்கும் வந்து ஒரு தரை இருக்கும். ஆனால் அந்த கூலி மால்குள்ளே அந்த தரையெல்லாம் இடிச்சிட்டாங்க. இப்போ 5 மாடி இருக்குன்னா 5 தரை இருக்கணும்ல. இந்த தரை எல்லாத்தையும் இடித்தோன்னே மொட்டை மாடியோடைய அந்த ரூஃப் டாப் மட்டும்தான் தெரியுமா. அப்போ அங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. படியெல்லாம் இடிச்சிட்டாங்க. பில்டிங்கோட அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த தாமானில் இருக்கிறவங்க, அந்த பாதையை பயன்படுத்துகிறவங்க பல பேர் அந்தரத்தில் மனுஷன் நின்றுக்கிட்டு அந்த பாதையை பார்க்குற மாதிரியும் அந்த தாமானை பார்க்குற மாதிரியும் ஒருத்தர் நிற்கிறத இவங்க பல பேர் பார்த்துருந்துருக்காங்க. சில நேரத்தில் பகலில், சில பேர் இரவில் பார்த்துருந்துருக்காங்க. ஆரம்பத்தில் இந்த ட்ரக் அடிக்ட்லாம் இருக்காங்களே, பொறுப்பு இல்லாமல் எங்கேயா ட்ரக் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான தனிமைப்படுத்த இடம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தொந்தரவு இருக்காது. 1. அப்படி திடீர்னு நடமாட்டம் சத்தம் கேட்டுச்சுன்னா அது போலீஸ்காரங்களாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடம் தான் அவங்களுக்கு ரொம்ப ஐடியல். ஸோ இந்த ஏரியாவில் வந்து தாமான்லாம் இருக்குது. எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் நிறையா இருக்காங்க. இந்த மாதிரியான ஆளுங்க வந்து தங்கிட்டு அந்த இடத்த பாதுகாப்பு இல்லாமல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களே உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அப்படி யாருமே அங்கே இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தவங்க அந்த இடத்துல அந்தரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பல முறை பார்த்துருக்காங்க. படம்லாம் பிடிச்சிருந்துருக்காங்க. அதுக்கு பிளாக்லாம் இருக்குது. நீங்கள் ஃபேஸ்புக்கில் போயிட்டு மாத்தா மர்லிசா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து இந்த பில்டிங்கோடைய படத்தை எல்லாத்தையும் போட்டு இதை பற்றியான சில சினாப்சிஸ்லாம் போட்டிருக்காங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படிங்க. மாத்தா மர்லிசா. இது மாதிரி கூலி மால் அப்படின்னு நீங்கள் தட்டினாலே அங்கே இருக்கிற அமானுஷ்யத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்ட பல பேர் இருக்காங்க. இந்த அனுபவங்களை படிக்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சில நேரத்தில் அந்த பகுதிக்கு போகும்பொழுது உங்கள் பேரை சத்தமாக கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யாரோ உங்களை கூப்பிடுவாங்களாம். வழக்கமாக இதை அனுபவிக்கிறவங்க யாருன்னா, இந்த மியான்மார்காரங்க வேலைக்கு போயிட்டு வராங்களே, அவங்களுக்கும் அந்த பில்டிங்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஆள் இவங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம். இப்போ உதாரணத்துக்கு அந்த பாதையில் நான் போகிறேன்னா எனக்கு அந்த பில்டிங்க்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த வட்டாரத்தில் என்னை யாரும் என்னை பார்த்ததில்லை, என்னை யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பில்டிங்குள்ளேருந்து என் பேரை சொல்லி கத்துவாங்களாம், லிங்கேஸ்வரன் அப்படின்னு வாங்கலாம். யார் அது நம்மளை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி உள்ளே போனவங்க சில அனுபவங்கள் பட்டிருக்காங்க. உருவத்தை பார்த்துருக்காங்க, தூரத்துலேருந்து தலையை மட்டும் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரியான பிளாக்கில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது கூலிம் மால். இன்றும் அந்த பில்டிங் அங்கே தான் இருக்குது. அப்படி கூலிம் வட்டார மக்களுக்கு தெரியலன்னா டிஎன்பிக்கு பின்னாடி கூலிம் மால் இருக்கிறத நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் நான் யாரையும் உள்ளே போய் பார்க்குறதுக்கு நான் என்கரேஜ் பண்ண கிடையாது. அமானுஷ்யம் பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு சில பேர் ஆர்வமாக இருப்பீங்களே, நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு பிளாக் வேணும்னா இந்த பிளாக் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரி
இருக்கிற ஒரு இடம் தான் பேரா மாநிலத்தில் பிர்ச்சாம் போகன்வில்லா. இது ஆரம்பத்தில் சீனர்கள், பணக்காரர்கள், இவங்க எல்லாம் காசு போட்டு இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரியும் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரியும் இருக்கணும்னு சொல்லி மேட்டு பகுதியில் கட்டின ஒரு லக்ஸரி பில்டிங். ஆரம்ப காலத்தில் ரொம்ப பல பேருடைய, அது முக்கியமாக பல விஐபிகளுடைய ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஹப்பாக இது இருந்திருக்கு. கரோக்கே, ஸ்னோக்கு, ஸ்விம்மிங் பூல், குடும்பத்தோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிஸ்னஸ் மீட்டிங் செய்கிற இடமா இது ஒரு பெரிய கமர்ஷியல் ஹப்பாக இந்த இடம் இருந்திருக்கு. இந்த இடத்துலையே தங்கி ஹாலிடேஸ், விடுமுறை காலங்களை கழிக்கிறதுக்கான எல்லா வசதியும், கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன கேளிக்கை நட்சத்திர ஹோட்டல் மாதிரி இது இருந்திருக்கு. ஆனால் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காஃபி ஷாப் அங்கே இருக்குது. அதில் கூட ஒரு 2-3 பேர் தான் போகிறாங்க. ஆரம்ப காலத்தில் இந்த பில்டிங்க்கு நீங்கள் போய் தங்குறதா இருந்தாலும் போகிறதா இருந்தாலும் இதுக்கு மெம்பர்ஷிப் கட்டாயம் வேணும். நீங்கள் யதார்த்தமாக வாக்கின் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது, மெம்பர்ஷிப் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ராயலாக இந்த பில்டிங் கமர்ஷியல் ஹப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு தெரில. சில பேர் சொல்கிறாங்க இந்த இடத்துல மரண சம்பவங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் வந்து அடையாளம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி பிர்ச்சாமில் இருக்கிறவங்களுக்கே அது ஒரு பில்டிங்காக பார்க்குறது கிடையாது. அது இருக்குது, அவ்வளோதான். அதனால் எதுவும் புண்ணியம் இல்லை அப்படின்ற மாதிரி அது ஆகிடுச்சு. சில பேர் அதை நோட்டீஸ் கூட பண்ண மாட்டாங்க. காரணம் அது வந்து ஒரு மாதிரி மேட்டில் ஏறணும். ஆனால் தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும். ஆனால் அது மேட்டில் ஏறினா தான் அந்த பில்டிங் நீங்கள் போய் பார்ப்பீங்க. அங்கேயும் சில பேர் வந்து பேரனார்மல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேமராலாம் எடுத்துகிட்டு இரவு நேரத்தெல்லாம் போயிருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க அந்த இடம் ரொம்ப மர்மம் மிகுந்ததாக இருக்குது. இது கட்டும்போதே இந்த மர்மம் மிகுந்த ஐடியாவோடு தான் கட்டினாங்களா, இல்லை அதுக்கப்புறம் இது மர்மமாக மாறிக்கிட்டதா அப்படின்றத சில பேர் விவாத பொருளாக கூட எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் குடும்பமாக குளிக்கிற மாதிரியும் சத்தம்லாம் கேட்டிருக்கு. திரும்ப ஓப்பனிங் பண்ணிட்டாங்க போலுக்கு, ரீ ஓப்பனிங் செஞ்சுட்டாங்க போலுக்கு, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க போலுக்குன்னு போய் பார்த்தா குளிக்கிற சத்தம் மட்டும்தான் கேட்டிருந்துருக்கு. அங்கே யாரும் குளிக்கல. ஏன்னா ஸ்விம்மிங் பூல்லேருந்து நீங்கள் டவுனை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஓப்பன் ஏரியாவில் இருக்கும். அதுக்கப்புறம் ஆளுங்க நடமாடுறது, ஒரு பிஸ்னஸ் ஹப், ஒரு கமர்ஷியல் ஹப் எப்படி ஆக்டிவாக இருக்கும் அந்த மாதிரி சத்தம், ஆள் நடமாட்டம் இதெல்லாம் கேட்கும் பொழுது ஆள் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே யாருமே கிடையாது. இதையும் நீங்கள் டிக்டாக், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஒரு சில பிளாட்ஃபார்மில் இந்த பிர்ச்சாம் போகன்வில்லா அப்படின்னு தட்டினீங்கன்னா அங்கே உடனே த மிஸ்டரி ஆஃப் அபேண்டன் பில்டிங் இன் பிர்ச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு சில டைட்டில்ஸ்லாம் வரும். பொறுமையாக இருந்து படிங்க. பல பேர் அவங்களுடைய அனுபவங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் எத்தனை உண்மை இருக்குது, இல்லை எத்தனை பேர் வந்து அவங்களுடைய ப்ளாக் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும், மற்றவங்களோடு வேறுபட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கற்பனைகளை திணிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நான் படிக்கும் பொழுது நிறைய மர்மங்கள் சார்ந்தது மாதிரி இருந்தது இந்த கூலிம் மால் மற்றும் பிர்ச்சாம் போகன்வில்லா. ஒருவேளை நான் உங்ககிட்ட இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு சுவாரஸ்யம் குறைவாக இருக்கலாம், எனக்கு தெரியல. இல்லை சுவாரஸ்யமாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு ஏன் இந்த 2 அபேண்டன் பில்டிங்கும் சுவாரஸ்யமாக தெரியுதுன்னா, இந்த 2 பில்டிங்கும் நான் நேரடியாக கண்ணால் போய் பார்த்தேன். அது ஏன்னு தெரியல, என்னை பார்த்தா மட்டும் சில பேருக்கு தைரியம் வந்துடும். குறிப்பாக என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். வாங்க உள்ளே போய் பார்ப்போன்னு வாங்க. நீங்கள் வேணால் போங்க, ஏன் என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இருக்கீங்க
நான் ரொம்ப நாளாக இதுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், இப்போ நீங்கள் இருக்கிறனால உள்ளே நுழையிறதுக்கு தைரியம் வந்திருக்கு, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்வாங்க. அந்த மாதிரி சொல்லி என்னை கூட்டு போகாத அபேண்டன் பில்டிங்கே கிடையாது. இந்த 2 பில்டிங்க்கு அப்புறம் உச்சகட்டமான ஒரு பில்டிங் என்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்கிற சாங்கி ஹாஸ்பிட்டல். இதை ஒரு சில எபிசோடில் நான் பேசியிருக்கேன். எங்கெங்கே போயிட்டீங்க, சிங்கப்பூர் சாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கீங்களா, பழைய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி, அதுவும் ஏன்னு தெரியாது, சரியாக அஸ்தமனம் ஆகிட்ட பிறகு தான் கூப்பிட்டு போவாங்க. அதாவது இருட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க. நம்ம வேற ஒரு நோக்கத்தோடு இருப்போம், வாங்க அப்படி சும்மா போயிட்டு வரலாம், வேறு எங்கேயாவது போகலான்னு சொன்னோம்னா, ஏன் பயப்படுறீங்களா, நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வாங்க போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது வாங்க உள்ளே போகலான்னு வாங்க. ஸோ என்னென்னா, சில பில்டிங் பாதுகாப்பு கிடையாது ஒன்று. 2வது, அரசாங்கம் அவங்களோட ஆத்தோரிட்டியை பாதுகாப்புக்காக வச்சுருப்பாங்க. இந்த பில்டிங் பயன்படலை, தேவையில்லாதவர்கள் உள்ளே வரக்கூடாது, சரிங்களா, அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்ம எடுத்தோன்னே ஒரு பில்டிங்குள்ளே நுழைய முடியாது. ஸோ சில பேர் என்னை கூப்பிடும்பொழுது நான் பயப்படுறேன்னு நினைப்பாங்க. நான் பயப்படுறது பேய்க்கு இல்லைங்க, நான் இங்கே பெரும்பாலும் பயப்படுறது மனுஷங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரியான அபேண்டன் பில்டிங் இருந்துச்சுன்னா, உங்களுடைய பகுதிகள் இருந்துச்சுன்னா இமெயில் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். வாய்ப்பு இருந்தால் நான் நேரடியாக பார்க்குறேன். இது கற்பனை அல்ல, அனுபவம். நான் டாக்டர் எம்.ஏ. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 8.